லயன் கே சம்பத் பிளீஸ் கவர்னரை மேடைக்கு அழைத்துச் செல்லவும். நான் அரிமா நன்றியோடு மிஸ்ஸஸ் சம்பத் பிளீஸ் அனைவரும் எழுந்திருக்கவும். தமிழ் தாய் வாழ்த்து. வணக்கம். நமது நாட்டுக்கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமக்களாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன்னி எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மென்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டுக்கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நன்முயற்சி கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டொலி வீசி பறந்திட செய்வோம். சில மணித்துறைகள் உலக அமைதிக்காகவும் பகல்காம் தாக்குதலில் இறந்த உயிர்களுக்காகவும் சில நிமிடங்கள் அமைதி காப்போம். தலைமை விருந்தினரும் இன்றைய சாசன விழாவில் புதிய உறுப்பினர்கள் பகவானி அரிமா சங்கத்தை நினைக்கவும் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவும் வந்திருக்கும் முதன்மை மாவட்ட ஆளுநர் அரிமா கே வரதராஜன் அவர்களே, மாவட்ட அமைச்சரவையின் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, மண்டலம் மற்றும் வட்டார தலைவர் அவர்களே, சங்கத்தின் செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்களே, அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த ஓராண்டாக பல்வேறு திட்டங்களையும் சேவைகளையும் செயல்படுத்தினோம். குறிப்பாக சென்னை எக்மோர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் மற்றும் சென்னை மாநகரில் உள்ள பல்வேறு ஆதரவற்ற இடங்களில் உள்ளவர்களுக்கு உணவையும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் கொடுத்தோம். கண் பார்வையற்ற மாணவர்களுக்கு அவர்கள் தங்கியுள்ள சோலைமேடு இல்லத்தில் மளிகை பொருட்கள் ஸ்நாக்ஸ் வழங்கினோம். சோலைமேட்டில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு படிப்பதற்கு நோட்டு புத்தகங்கள் எழுத்து பொருட்களும் வழங்கினோம். உலக சேவை தினத்தில் கலந்து கொண்டு மண்டல அளவில் உதவிகள் செய்தோம். இவைகளை மாவட்ட அளவில் நிறைய அவார்டுகளை பெற்றோம். அனைத்தையும் உறுப்பினரின் உதவியோடு நடந்தது. கடந்த ஆண்டு முழுக்க உறுதியாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள அரிமா வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் எனது முழு ஒத்துழைப்பையும் ஒரு வளர்மையை என்று உறுதி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை தங்களை வரவேற்று அவர்களின் நன்றி வணக்கம். நன்றி அரிமா சம்பத் அவர்களே, அரிமா கே சம்பத் அவர்களே, லைன் லேடி சம்பத் அவர்களே, மாவட்ட ரீஜன் சேர்பர்சன் அரிமா தனவேலன் அவர்களே, நமக்கு சீஃப் கெஸ்ட் லைன் கே சம்பத் கே ஜெகநாதன் அவர்களே, தனவேலன் ரீஜன் சேர்பர்சன் அவர்களே, சோன் சேர்பர்சன் கவிராஜன் அவர்களே, அரிமா தலைவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா கே ஜெகநாதன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிமா ஜெகநாதன் அவர்கள்
தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும். மாவட்டத்தில் அவர் தெரியாதவங்க இருக்க முடியாது. ஒரு கனிவான, எப்பவுமே அவரை கோபப்பட்டு பார்க்க முடியாது. எல்லோருடையும் அன்பாகவும் கனிவாகவும் பழகக்கூடியவர், எளிமையான மனிதர். மாவட்டத்தில் அவர் கேஜேன்னு செல்லமாக அழைப்பாங்க. கே ஜெகநாதனை கேஜேன்னு. அவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர். அவரை கேஜே என்று அழைப்பார்கள். கேரளா ஜோன்ஸ், கேரளா தங்க எப்படி அம்மா சொக்கா தங்க அவரு அருமையான மனிதர். அவரை நான் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். அவர் செல்லமாரி கேஜே என்று அழைக்கப்படும் அரிமா ஜெகநாதன் அவர்கள் பணிவானவர், பண்பானவர் முதலே சொல்லிட்டேன். அவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தேவகோட்டை அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். தேவகோட்டை சேவகன் அண்ணாமலை செட்டியார் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து சென்னைக்கு வந்து தன் உழைப்பால் முன்னேறி தன் எதிர்காலத்தை சென்னையில் தொடங்கினார். இரும்பு மொத்த விற்பனையில் தொழில் ஆரம்பித்தவர். ஜெயம் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தையும் வெற்றிகரமாக நடத்தினார். 2010 கட்டுமான தொழிலும் இறங்கி சிறந்த புரோமோட்டர் மற்றும் டெவலப்பர் என்று பெயர் பெற்றார். பர்பிள் மேங்கோ பிரைவேட் லிமிடெட் என்ற விளம்பர நிறுவனத்தில் அவர் டைரக்டராக, இயக்குநராகி தன் மனமும் நிர்வாக திறமையை வெளிக்காட்டினார். இயற்கையாகவே சேவை மனம் கொண்ட, உதவும் குணம் கொண்ட நம் ஆளுநர் அரிமா அவர்கள் நமது அரிமா இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு பசும்பொன் அரிமா சங்கத்தில் இணைந்து என்னை அறிமுகப்படுத்திய லைன் வரதன் வந்து பசும்பொன் அரிமா சங்கத்தில் அவர் தான் இணைச்சார். அப்போ அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே நம்ம அரிமா கே ஜெகநாதன் அவர்கள் அந்த பசும்பொன் அரிமா சங்கத்தில் இணைஞ்சிட்டாங்க. நாங்கள் போகும்போது வெளியில் வந்துட்டாரு. என்னை அறிமுகப்படுத்தியவர் பசும்பொன் அரிமா சங்கத்தில் நமது லைன் வரதன் அவர்கள். அந்த சங்கத்திலிருந்தும் பின்பு வெளியேறி பொன்மனம் என்ற அரிமா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் சாசன உறுப்பினராக கேஜே அவர்கள். அதன் பிறகு அந்த சங்கத்தினுடைய சேவை சிறப்பாக பணியாற்றியதால் அந்த சங்கத்தில் தலைவராக பணியாற்றினார். அரிமா இவர் சிறந்த சேவை திட்டங்களும் நிர்வாக திறமையும் மாவட்டத்தில் பாராட்டப்பட்டதால் இவருக்கு 98-99 வட்டார தலைவராக பொறுப்பளிக்கப்பட்டது. அதே ஆண்டில் பசும்பொன் அரிமா சங்கத்திலிருந்து அதன் பிறகு பொன்மனம் வந்துட்டாரு. அது பிறகு கோல்டன் பார்க், அது பிறகு கோல்டன் பார்க்னு ஒரு சங்கத்தை அவரே நிறுவி இப்போ அதனுடைய சார்ட்டர் அவர் தான் ஆரம்ப மெம்பர், எல்லாமே அவர் தான். மொத்தமா அங்கே நிறைய மெம்பர்களோடு அந்த சங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்த 2 வருட காலத்தில் இவர் மாவட்ட தலைவராக சிறந்த பணியினால் 2001-2002 மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டார். அரிமா இயக்கத்தில் ஆளுநர் கேஜே அவர்களின் உண்மையும் உழைப்பும் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர்களின் பாராட்டை பெற்று வந்ததால் மிகவும் முக்கியமான மாவட்ட தலைவர் பொறுப்புகள் இவருக்கு அளிக்கப்பட்டு வந்தன. முக்கியமாக டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஃபார் வேர்ல்ட் சர்வீஸ் டே, யூத் அவுட்ரீச், ஃபெலிசிட்டேஷன், பீச் போஸ்ட் கண்டஸ்ட், புரோட்டோகால், இவைகளெல்லாம் அவருக்கு சிறப்பான பெயரை பெற்று தந்தது மாவட்ட அளவிலே பணியாற்றி. மேலும் கான்டினென்டல் செலிப்ரேஷன், அதில் சமுதாயத்தில் சிறந்த பணியாற்றிய சாதனை புரிந்தவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வழங்கியதை சொல்லலாம். அவருக்கு நம் ஆளுநர் அரிமா கேஜே அவர்கள் நம் மாவட்டத்தில் பாராட்டுகள் மட்டுமில்லாமல் கூட்டு மாவட்டம் பன்னாட்டும் அரிமா சங்க தலைவர்களின் பாராட்டுதல் பெற்றவர். இப்பொழுது மாவட்ட அளவில் இன்டர்நேஷனல் டைரக்டர் என்டாசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட அளவில் நம் இனிய ஆளுநர் கேஜேவை போல அவர் குடும்பமும் அன்பாலும் பாசத்தாலும் படைக்கப்பட்டது. துணைவியார் அரிமா மாலா, மகனும் மகளும் பேரனும் ஒரு சிறப்பான ஆளுநராக செயல்படுவதில் உற்ற துணையாக இருந்து குடும்பம் இவருக்கு உறுதுணையாக இருந்ததால் சிறந்த மனிதராக செயல்பட முடிந்தது. அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன். இப்பொழுது அவரை உரையாற்ற அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். திக்கோனியா அரிமா சங்கத்தின் தலைவர் லயன் சம்பத் அவர்களே, சங்கத்தை போன்ற என்னுடைய ஊர்க்காரர் லயன் அமல்ராஜ் அவர்களே, ரீஜன் சேர்மன் லயன் தலைமையிலன் அவர்களே, ஜோன் சேர்மன் லயன் கவிராஜன் அவர்களே, லயன் வரதராஜன், லயன் அமல்ராஜ், பரதன், லயன் ராஜேந்திரன் அவர்கள் எல்லாம் நான் இருந்த தாய் சங்கத்தில் இருந்தவர்கள், அதாவது பசும்பொன்னில் இருந்தவர்கள். அவர்கள்
பசுமொழியிலிருந்து பிரிந்து வந்து இந்த சங்கத்தை கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த சங்கம் செயல்பட ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த சங்கம் அருள்ராஜ் வந்து பசும்பொருள் இருந்தப்போ எப்படி இந்த சங்கத்தை வளர்த்தாரு, வரதன் எப்படி வளர்த்தாரு, ராஜேந்திரன் எப்படி வளர்த்தாங்கிறது 3 பேருக்கு நல்ல அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவத்தை வைத்து இந்த சங்கத்தை கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஒரு சங்கம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதாவது அதை புதிதாக ஆரம்பித்து நடத்துபவர்களுக்கு தான் தெரியும் அந்த சங்கம் எப்படி ஆரம்பத்தில் செயல்படுத்துவது என்பது தெரியும். அவர் சொன்னது போல நான் வந்து பொன்மனத்திலிருந்து வந்து விலகி இந்த கோல்டன் பார்க் என்ற சங்கத்தை ஆரம்பித்து அடுத்த வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாட இருக்கிறோம். 26வது ஆண்டு. முதலில் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இந்த பதவியேற்பு விழாவுக்கு வருகிறேன். முதலில் 2 புது மெம்பரை கண்டக்ட் பண்ணிடுங்க. இண்டக்ஷன். ஆமா, ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் ஆஃப் லைன் இது டி சோபா சண்முகவள்ளி 2 பேரையும் புதிய உறுப்பினராக நான் சங்கத்தில் இணைப்பதற்கு லைன் சங்கம் என்பது 1917ஆம் ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. மெல்வின் ஜோன்ஸ் வந்து எக்காலத்திலும் தலைவராக ஒரு சங்கத்தில் இருந்ததே இல்லை. ஒரு செக்ரட்டரியாக தான் இருந்து ஒரு கம்பெனியில் செக்ரட்டரியாக இருந்து செக்ரட்டரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏன் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சர்க்கிளை ஏற்படுத்தக்கூடாது என்று நினைத்து, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்ந்து அது ஒரு சும்மா லைன்ஸ் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த லைன்ஸ் என்பது லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேச்சர், சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லைன்ஸ்னா சிங்கம் இல்லை, அதாவது சுதந்திரம், லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ் அறிவு கூர்மை, லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ் அதாவது நாட்டுடைய பற்று, இதெல்லாம் சேர்ந்தது தான் லைன்ஸுங்கிறது. இந்த சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 108 ஆண்டுகள் ஆகிவிட்டது. முதலில் லைனில் சேருவதற்கு நீங்கள் கிளப்புடைய சந்தா தொகையை முதல்ல செலுத்தணும். ஒரு கிளப்பு சிறப்பாக நடக்கணும்னா அந்த கிளப்போட சந்தா தொகையை கொடுத்தா தான் அந்த சங்கம் வந்து சிறப்பாக நடத்த முடியும். அதுபோக உங்களால் பிறருக்கு சில உதவிகள் செய்ய முடியும் அப்படின்னா தான் என்னை பொறுத்தவரையில் ஒருத்தர் வந்து ஒரு லைன்ஸ்லேயே சேரணும். உங்களால் பணம் காசு கொடுத்து உதவி செய்ய முடியாட்டினாலும் உங்களுடைய ஆலோசனைகளை அறிவுரைகள் கொடுத்து கூட ஒரு சங்கத்தில் நீங்கள் இருக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாதவங்க நிற்கிறாங்க, ரோட்டை கிராஸ் பண்ணணும், அவங்கள நீங்கள் வந்து இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டாலே அதுவே ஒரு சேவை தான். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேவைகள் நம்மளால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் லைன்ஸுடைய குறிக்கோள். அதையெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? அதாவது நீங்க இந்த சங்கத்துல சேர்ந்ததுக்கு லைன்ஸுங்கிறதுக்கு இந்த பின்ன ஒவ்வொரு மீட்டிங்கும் சுத்திட்டு போகும். அவங்க பேருக்கு பின்னாடி நம்ம லைன் போட்டுக்கலாம். ஆமா, இந்த பேருக்கு முன்னால லைன், உங்க பேருக்கு முன்னால லைன் இல்லை. இந்த பின்ன அனுப்பிட்டு எங்க லைன்ஸ் கிளப் நடந்தாலும் மீட்டிங் நடந்தாலும் யாரும் அழைப்பு இல்லாட்டினா கூட நீங்க போய் கலந்துக்கலாம். அதாவது இந்த இன்டர்நேஷனல்ல வந்து இந்த பின்ன வந்து அவ்வளவு பெருமை உண்டு. மறைந்த நடராஜன் வந்து லைன்ஸ் கவர்னராக இருந்தார். அவர் கதை சொல்லுவார். அதாவது வந்து ஒரு சிங்கப்பூருக்கு அந்த கதையை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா டைம் இருக்கிறதுனால. அவர் சிங்கப்பூருக்கு போகும்போது சூட்கேஸ் எல்லாம் தொலைச்சி விட்டாரு. தொலைச்ச உடனே அந்த சட்டையில் அந்த பின் மட்டும் குத்தி இருந்தார், லைன்ஸ் பின்னை. அவர் சொன்ன கதை இது. இந்த பின்னை குத்தி இருந்த உடனே அவர் வந்து என்ன செய்யறதுன்னே அவருக்கு தெரியல. அதாவது பாஸ்போர்ட்டு ஃபுல்லாக கேஷ்பேக்கு எல்லாமே தொலைச்சிட்டாரு. இந்த பின்னை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நீங்கள் லைன் மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம் லைன் மெம்பர்னு சொன்ன உடனே
அவர் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருக்கு ஸ்பெஷல் விசாவும் வாங்கி கொடுத்து அவருடைய பாஸ்போர்ட்டு எல்லாம் ரெக்கவரி பண்ணி கொடுத்து உதவி பண்ணார். அதாவது வந்து அவர் அந்த நடராஜன் பிடிஜி இறந்து போயிட்டார். இந்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவர் சொல்லுவார், அதை அவ்வளோ வேல்யூ உடையது இந்த பின்னு. நம்ம வந்து எங்கே ஒரு ஃப்ரெண்டுனாலும் இந்த பின்னு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க வாலண்டியராக நம்ம ஊரில் தான் கொஞ்சம் பேசுறதுக்கு பயப்படுவோம், யோசனை பண்ணுவோம். ஃபாரின்லாம் போனால் அந்த பின்னுக்கு மரியாதை ஜாஸ்தி. அதனால் இந்த பின்னை நீங்கள் அணிஞ்சதில் நீங்கள் எல்லாம் பெருமை அடையணும்னு கேட்குறேன். டைரக்டர்ஸ் லைன் பரதன், லைன் சுடலைபுத்தி பாண்டியன், லைன் அண்டோனிசாமி, லைன் மணி, லைன் கண்ணன். டைரக்டர்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு பரதனுக்கு வந்து நல்லா தெரியும். நீங்கள்லாம் புதுவாங்களாக இருக்கீங்க. ஒரு சங்கம் வந்து ஒழுங்காக செயல்படுறதுக்கு டைரக்டர்ஸுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் எல்லாம் வந்து போர்ட் மீட்டிங்கில் எல்லாம் எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிட்டு பிஎஸ்டிக்கு கைடு பண்ணி அந்த சங்கம் வந்து நீங்கள் சொல்கிறபடி நடக்குதா, அதாவது இந்த போர்ட் மீட்டிங்கில் பாஸ் பண்ண ரூல்ஸ் படி அந்த சங்கம் நடந்து பொறுப்பாளர்கள், அதாவது பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஸரர் அதுபடி நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய வேலை. அதை செய்வீர்களா? தேங்க்யூ. அடுத்து மார்க்கெட்டிங் சேர்பர்சன் லைன் அருள் பிரைட். மார்க்கெட்டிங்னா என்ன சார், என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் கிளப்பை என்ன பண்ணுவீங்க மார்க்கெட் பண்ணுறதுக்கு? மெம்பர்ஸ் சேர்க்கிறதான்னு நினைக்கிறேன். இல்லை, மார்க்கெட்டிங்னா நீங்கள் செய்கிற சேவைகளை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு உங்களுடைய சங்கத்துடைய சேவைகளை வந்து பிறருக்கு நீங்கள் தெரிவிக்கணும். தெரிவித்தா தான் உங்களுடைய சங்கம் வந்து என்ன சேவை செய்யுதுங்கிறது. இப்போ என்ன போல ஆளுகள் வெளியில் உள்ள ஆளுகள் நேராக பார்க்காட்டா வெளியில் உள்ள ஆளுகளுக்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தெரியும். உங்கள் கிளப் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வெளியாளர்களுக்கு தெரிய வரணும். அதான் மெயின். இது மார்க்கெட்டிங் சேர்பர்சன் டியூட்டியாக தான் செய்வீங்களா? தேங்க்யூ. சர்வீஸ் அந்த எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர் லைன் டி ஜோசப். எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர் எப்போவுமே அவுட் கோயிங் பிரசிடென்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த ரூல்ஸ், அந்த இன்டர்நேஷனல் ரூல்ஸ் பிரகாரம். ஆமாம். ஓ இல்லை இல்லை பரவாயில்ல, அவர் எடுத்துக்கலைன்னா நீங்கள் செய்யலாம். இல்லை இல்லை அவர் இன்டர்நேஷனலுக்கு போயிடுச்சுன்னா ரைட். அதாவது வந்து எல்சிஎஃப் சேர்பர்சன்னா வந்து லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. இப்போ ஃபவுண்டேஷனில் இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், ஒரு அநாத ஆசிரமம் கட்டுறோம் அப்படின்னா அந்த லயன்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம பணம் வாங்கலாம். அதுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகள் நம்ம கொடுத்தா தானே நம்ம வாங்க முடியும். நம்ம மாதிரி ஆளுங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குறத தான் வந்து எம்ஜிஎஃப் இருக்கலாம், பிஎம்ஜிஎஃப் எடுத்தோம். எம்ஜிஎஃப் எடுத்தோம்னா $1000 கட்டணும், பிஎம்ஜிஎஃப்னா இன்னொரு $1000 கட்டினா பிஎம்ஜிஎஃப். அதே மாதிரி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த வருஷம் கவர்னர் வந்து $1,25,000 வந்து இன்டர்நேஷனலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த வயநாட்டில் வெள்ளம் வந்தது, அதுக்காக வேண்டி வந்து இன்டர்நேஷனல் வந்து நமக்கு வந்து $35,000 கொடுத்துச்சு. அது இப்போ நம்ம கொடுத்தோம்னா தான் திருப்பி வாங்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு சங்கத்தில் இருந்து $20 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிளப்புக்கு வந்து 100% அவார்ட் கிளப்புங்கிற மாதிரி, அதாவது இந்த $20 டொனேஷன் கிளப்புங்கிற ஒரு பேர் வந்து இன்டர்நேஷனல் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபண்டை கலெக்ட் பண்ணி கொடுத்து இன்டர்நேஷனலுக்கு அனுப்பணும். அதான் நீங்கள் செய்வீங்களா? இந்த வருஷம் எத்தனை எம்ஜிஏ படிப்பீங்க உங்களுக்கு கிளப்ல இருந்து? 2 பேர். அது சில சப்சிடி $1000 கொடுக்கணும். இந்த வருஷம் கவர்னர் எவ்வளவு சப்சிடி கொடுக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆசை எவ்வளவு கொடுக்குறாரு சப்சிடி? 50,000 கட்டணும். $1,000 வந்து 88,000 ஆகுது. 50,000 நீங்க இப்போ எப்படியே 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கவர்னர் கட்டி உங்களுக்கு எம்ஜிஎஃப் கொடுத்துருவாங்க. தேங்க்ஸ். அடுத்து சர்வீஸ் சேர்பர்சன் லைன் அமல்ராஜ். நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. சர்வீஸே அவர் எவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். ஒவ்வொரு மாசமும் நீங்க என்ன கிளப்புக்கு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க என்னங்கிறத போர்டில் அனௌன்ஸ் பண்ணி அதை ரெகுலரா செய்வீங்களா? தேங்க்யூ. அடுத்து மெம்பர்ஷிப் சேர்பர்சன் லைன் ராஜேந்திரன் வரல.
அதனால அங்கேருந்து ஸ்விட்ச் அவுட் பண்ணிடலாம். கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜே பாலசுப்ரமணியம். கிளப்போட அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியல சார் உங்களுக்கு. அவ்வளோதான். நீங்கள் வந்து கிளப்போட ரிப்போர்ட்டு இதில் வந்து சர்வீஸ் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்பணும். முதல்ல ஆர்சிசிஎல்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் அனுப்பணும், அதுக்கு பிறகு இன்டர்நேஷனலுக்கு அனுப்பணும். அது உங்கள் செக்ரட்டரியோட கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் சேர்ந்து பண்ணீங்கன்னா பண்ணுவீங்களா? ரைட், தேங்க்யூ. செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் லைன் சரவணன். ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் 2 பேருக்கும் ஒன்றா சேர்ந்து. ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் லைன் சம்பத் அவர்தான். ஈவினிங் பாஸ் பிரசிடென்ட்டாக கம். அதாவது பிரசிடென்ட்டாக இருந்ததுனால உங்களுக்கு தெரியும் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரோ அதை நீங்கள் இந்த 2 வருஷமும் பிரசிடென்ட் 2 வருஷமும் நீங்கள் அவர் என்ன செய்யறாருன்றதை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட்டை கோஆப்ரேட் பண்ணி அடுத்த வருஷம் உங்களை விட இப்போ இருக்க பிரசிடென்ட்டோட அடுத்த வருஷம் நீங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறதா ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் டியூட்டி. செய்வீங்களா? சரி சார், தேங்க்யூ. அடுத்து ட்ரெஸரர் லைன் ரங்கையா அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அடுத்து செக்ரட்டரி லைன் எஸ் பிரேம்குமார். இந்த சங்கம் சிறப்பாக செயல்படுறதுக்கும் இந்த சங்கத்துடைய சர்வீஸுகள் வந்து டிஸ்ட்ரிக்ட் இன்டர்நேஷனல் போகிறதுக்கும் முதல் முக்கிய காரணம் செக்ரட்டரி தான். உங்களுக்கு தான் வந்து இன்டர்நேஷனல் இருந்தும் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் லெட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் அதை போர்டில் உங்கள் மெம்பர்களுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ண வேண்டியது செக்ரட்டரியோட கடமை. உங்கள் பிரசிடென்ட் என்ன செய்கிறாரோ மீட்டிங் வர்றாரோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த மீட்டிங் நடக்குதுன்னா இதுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், சீட் அரேஞ்ச்மெண்ட், கால் எல்லாமே பண்ண வேண்டியது யாரோட டியூட்டி? செக்ரட்டரியோட டியூட்டி. செக்ரட்டரிக்கு வந்து ஒன்றும் பேர் வராது. நீங்கள் நீங்கள் எல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா அது பிரசிடென்ட்டுக்கு தான் போய் சேரும். ஆனால் டியூட்டி வந்து செக்ரட்டரியோடைய வேலை தான். இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணணும். மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் எம்எம்ஏ ரிப்போர்ட் எல்லாமே இப்போ கொடுக்கணும். எல்லாம் இப்போ ஈஸியாக வந்துருச்சு. கம்ப்யூட்டரில் இப்போ எல்லாம் ஃபீட் பண்ணிடுறாங்க. கம்ப்யூட்டரில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து பண்ணிங்கன்னா சிறந்த நல்ல செக்ரட்டரிங்கிற ஒரு அவார்டு ஒன்று வருஷத்தில் கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து லைன் வெங்கடாச்சலம் இன்கமிங் பிரசிடென்ட் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி லைன் சுடலமூர்த்தி பாண்டியன் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அவரை பற்றி சில வார்த்தைகள். மக்களே, உங்கள் பாதங்களுக்கு அடியனுடைய அன்பு வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். வடவேங்கடம் தென்குமரி ஆயுத தமிழ்கூர் நல்லுலகம் ஒரு கவிஞனின் வாக்கு. தமிழ்கூர் நல்லுலகில் ஓர் மகளம் போல உள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தை பற்றி நான் சொல்ல வருகிறேன். மனிதர்கள் சித்தர்கள் பலர் அவதரித்த பூமி அது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் அன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற போது அந்த சுதந்திரத்தை பெற்றவர் மாமனிதர் ராஜாஜி அவர்கள் பிறந்த இந்த ஊர். அது மட்டுமல்ல, இந்தியாவை ஆளும் பொறுப்பை ராஜாஜி அவர்களிடம் பிள்ளைகள் ஒப்படைத்த சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அவர் பிறந்த மண் சேலம் ஆகும். உழைப்பாளிகளில் உன்னத பூமியது. தமிழ் சினிமா உலகின் தாயகம் சேலம் தான். வார்டன் பேட்டர்ஸ் மூலம் டிஆர் மரணத்தேர்வு சுந்தரம் அவர்கள் ஏறத்தாழ 1000 கலைஞர்களை உருவாக்கிய பூமியது. அவர் சினிமாவின் தந்தை என்று சுந்தரம் அவர்களை சொல்லலாம். இது மட்டுமல்ல, கலைஞர் மகனாரை வளர்த்தெடுத்த பூமி. எம்ஜிஆர் அவர்களும் சேலத்தில் தான் தன் சினிமா வாழ்க்கையை வளர்த்துக் கொண்ட பூமியா அந்த சேலம் மாநகரில் தான் இன்றைய விழா நாயகன் வெங்கடாச்சலம் பிறந்தது. அவருடைய தந்தையார் ரத்னவேல் கவுண்டர் பிறந்த பூமி. முன்சிப்பாக வாழ்க்கையை துவங்கி அடியெடுத்து வைத்து ஒரு மாபெரும் தொழிலதிபராக வளம் வந்த பூமி. அன்னை காத்தாயம்மையை கரம் பிடித்து பெரும் செல்வந்தராக வளம் வந்தார். பெருந்தலைவர் காமராஜரின் அன்பை பரிசாக பெற்றவர். 1957 முதல் 67 வரை தமிழக சட்டமன்றத்தை அலங்கரித்தவர். சேலத்தில் 5 திரையரங்குகளை உருவாக்கிய பெருமர். சென்னை புளியந்தோப்பில் இருந்த நடராஜ் தியேட்டரும் அவரால் வாங்கப்பட்டவை. அவரது மூத்த மகளின் கணவர்தான் முன்னாள் அமைச்சர் கோவராவன் ஆவார். இன்றைய விழா நாயகன் வெங்கடாச்சலம் அவர்கள்
தான் பிறந்த சமூகத்தின் முதல் வரிசையில் இருப்பவர். அவரது துணைவியார் சண்முகவள்ளியும் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். சென்னை வடபழனி கோவிலை நிர்மாணித்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். வெங்கடாச்சலம் அவர்களின் முதல்வி எத்திராஜ் கல்லூரியில் பட்டம் பெற்றவர். அவரது பேரப்பிள்ளைகள் டாக்டராக உள்ளனர். இருந்தும் அவரது ஒரே புதல்வர் பாலாஜி அவர்கள் மண்ணுலகம் வேண்டாம் என்று விண்ணுலகம் சென்று விட்டார். ஐயா வெங்கடாச்சலம் ஆளுமை மிக்கவர், இனியவர், எங்கள் நண்பர். தினம் நாங்கள் சந்திக்கும் நல்ல நண்பர். மனிதரோடு அவர் ஒரு இனியவர் என்பதோடு அடுத்து பரிமாக்கள் பொன்மனம் படைத்த புரட்சித் தலைவரின் பொன்மனம் படைத்த எங்களுடைய செயலாளர்கள். அவர் எப்போதும் சிரித்துக் கொண்டிருப்பார். அவர் சிரிக்கும் போது நாங்கள் சிரித்து வருவோம். அதே போல மாலைவர்களுடைய ஜிஎம் தங்கையா அவர்கள் பொருளாக வருகிறார். அந்த பெருமக்களும் ஐயருடைய அன்பு வழக்குகளை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கொங்கு நாட்டு தங்கம் இதுவரை பிரசிடண்டாக இருந்தாங்க. இப்போ வெளியில் போறாரு. அடுத்து கொங்கு நாட்டு செவியிலிருந்தே அடுத்த தலைவர் வருகிறார். ஆர் வெங்கடாச்சலம் அவர்கள். கொங்கு நாட்டு தங்கம், சேலத்து மாம்பழம். சார் எழுதுங்க. இந்த பெருமைக்கு பிக்கோனியா அரிமாஸ் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது லைன் சங்கம் என்பது இங்கே சேர்ந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா அந்த லைன் சங்கம் எப்படி சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. நீங்க என்ன செய்யணும், உங்க செயலாளர் பொருளாளரை அவங்க செய்யற வேலையை மேனேஜ் பண்ணது மேனேஜர் அப்படி மாதிரி வச்சுக்கலாம். அவங்களுடைய வேலை வாங்குற திறமை இருந்தால் நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டும். அவங்க செக்ரட்டரியும் உங்க பொருளாளரையும், பொருளாளர் இன்னைக்கு வரல. பொருளாளர் தான் முதல்ல சங்கம். ஒரு சங்கம் சிறப்பாக செயல்படணும்னா பொருளாளர் தான் ஒழுங்கா வேலை செய்யணும். ஒரு சங்கத்துல இருந்து அத்தனை பேருடைய சப்சிடி வாங்கிட்டாருன்னா அந்த பொருளாளர் தான் சிறந்த பொருளாளர். அதே மாதிரி உங்க செக்ரட்டரி ஒழுங்கா மாசம் ஆர்சி சர்ச்சைக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை பொருளாளர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாரா, அதாவது இப்போ உங்க ட்ரெஸரர் மாசம் போர்ட் மீட்டிங்க்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்றாரா, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தாலே போதும். அதை பார்த்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வேலை வாங்கிட்டா உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை. நீங்க தான் சிறந்த தலைவர். இந்த சங்கத்தை பொறுப்பேற்று அடுத்த ஆண்டு உங்களுடைய அவுட்கோயிங் பிரசிடென்ட் சம்பத் அவர்களுடைய சிறப்பாக செய்வீர்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லைன் சம்பத் லைன் லேடி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு மேடைக்கு வரணும். 2 பேரும் போங்க. 2 பேரும் போய் 2 பேரும் மேடைக்கு வருவோம். இங்க சம்பத் சார். Declare you as your elected as the board of trustees, board members. Thank you. அடுத்ததாக நம்முடைய புதிதாக பொறுப்பேற்ற நீங்க தட்டுங்க.
நீங்க தட்டுங்க. சரி, அடுத்ததாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் சேலத்து மாம்பழம் அரிமா வெங்கடாச்சலம் அவர்கள் தனது துவக்க உரையை ஆற்றுவார். அரிமா கன்னிப்பேற்றை தொடங்குவார். செங்கோடியா நிர்மலா சங்கத்தின் 5ஆம் ஆண்டு சாசன விழாவில் தலைமை என்று முதல்வர் சங்கத்தை இணைக்கவும் செய்தி நிர்வாகிகளை பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவும் வந்திருக்கும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா வேளாண் அவர்களே, சங்க தலைவர் அரிமா சுபத் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட அரிமா தலைவர்களே, இங்கே வந்திருக்கும் அரிமா தலைவர்களே, சங்க உறுப்பினர்களே, சங்க அரிமா மிக அரிமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த சங்க உறுப்பினர்களுக்கும் பதவிப்பிரமாணம் செய்து வைத்த முன்னாள் மாவட்ட ஆளுநருக்கும் பாராட்டுகளை வழங்க வந்துள்ள அரிமா தலைவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 24 ஏப்ரல் ஆண்டில் நான் செயலாளராக தலைவர் அரிமா சம்பத் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பல சேவை திட்டங்களை செயல்படுத்த சொல்லியிருக்கிறேன். ஆகவே வரும் ஆண்டிலும் பல சேவை திட்டங்களை செயல்படுத்த நாங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். உதவி தேவைப்படும் மக்களுக்கு நாம் அனைத்து உதவிகளையும் செய்து பல சேவை திட்டங்களை செயல்படுத்தி மாவட்ட அளவில் நமது சங்கத்தை முன் சங்கமாக மாற்றும் என உறுதியளிப்போம். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமர்கிறேன். ப்ராஜெக்ட் ஆஃப் த டே ஒன்று இன்னைக்கு ஸ்ரீ ராமலிங்கம் மிஷன் ஒரு ஹையர் ஸ்கூல் ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு ஆரோ யூனிட் வந்து நம்ம சங்கத்தில் இருந்து அந்த பள்ளி பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க ராமலிங்கம் மிஷன் படமல்லியில். அதுக்கு ஒரு 25,000 ரூபா ஒத்துள்ள ஒரு ஆரோ யூனிட்டை நம்ம சங்கத்திலேருந்து வழங்கணும். ஒரு 4-5 பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த செக்கை நம்ம கவர்னர் முன்னிலையில் அவருக்கு கொடுப்போம். அதனுடைய தலைமை ஆசிரியர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொடுப்போம். சார் எழுதுறீங்க 25,000 ரூபா ஒருத்தருல ஒரு செக் கொடுத்துருக்கோம் தலைமை ஆசிரியருக்கு. அது 50 பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க ஏழை பிள்ளைங்க. அவரை இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம ஆர்சி ஜோனி எல்லாம் வரணும். ப்ளீஸ் அட்டன் த ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாளைக்கு அந்த யூனிட் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்க வந்து சிறப்பிக்கலாம். அடுத்து ஃபெலிசிடேஷன் லைன் தனவேலன் ரீஜன் சேர்பர்சன் அவசரத்தில் இருக்காரு. அவங்க கிளப் இன்ஸ்டாலேஷன் இன்னைக்கு, அதனால 2 பேருமே அவசரத்தில் இருக்காரு. சார் வந்து மதுரையில் ஒரு பெரியவர், பல இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு, காலேஜுடைய சேர்மன் அவர், சொந்த காலேஜ் வச்சிருக்காரு. அடுத்து நம்ம சோன் சேர்பர்சன் வந்து கவிராஜன் வந்து கவர்மெண்ட்ல அண்டர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட். அவங்கெல்லாம் நம்ம கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழா நாயகர் புதிய தலைவர் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் சமூக அனைவருக்கும் வணக்கம். என்னோட வீடு, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். இங்கே என்னோட சன்ஸ் 2 பேரும், பையங்க 2 பேரும் வேலவால் பொன்னேரியில் படிக்கும்போது இங்கே ஏற்பட்ட நட்புகளால் இந்த லைஃப் ஸ்டைலில் ஈர்க்கப்பட்டு இங்கே உள்ள பாட்டம் அரிமா சங்கத்தில் சேர்ந்து 10 வருடங்கள் ஆயிடுச்சு. கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இப்போ பிரசிடெண்ட் வந்து சோனி வரும் ஆண்டு நம்ம சங்கத்தையும் சேர்ந்து ரீஜன் சேர்மனாக பதவி ஏற்றிருக்கேன். இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதை விட அன்பால் நீங்கள் ஏற்றுக்கிங்க நல்லா பண்ணணும்னு சொல்லி அந்த சேவையை பாராட்டி எங்கள் கிளப்பில் இருந்து கொடுக்கப்பட்டதுனால இதை பொறுப்பாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். மதுரையிலிருந்து வாரம் சனி நேரத்தில் தான் இருக்குது. இப்போது எல்லாரும் வந்து செயல்படுத்த முடியுன்ற நேரத்தில் நம்ம பிரசிடென்ட் மாதிரிலாம் பெரியவங்க கிடச்சிருக்கிறீங்க, சிறப்பாக செய்யலாம். இந்த ஆண்டு பெகோனியா சங்கம் சிறந்த சங்கம் அவார்டு வாங்கினவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சங்கத்தை நான் கொண்டு போகிறேன். அது மாற்று கருத்து இல்லை. இப்போது சார் படிக்கும்போது சொன்னாங்க, லாஸ்ட் இயர் என்னென்ன கேம்ப்பெல்லாம் பண்ணணும், மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கீங்க, ஐயா ஹாஸ்பிட்டல் போய் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ரிப்போர்ட்லேயே ஏறி இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த வருஷம் நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே வந்து ப்ராஜெக்ட் டே பண்ணியிருக்கீங்க. 25,000 ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ஆர்வம் பிளான் கொடுக்குறோம். அது இன்ஸ்டியூஷனுக்கு கண்டிப்பாக வருவேன். இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும், சிஸ்டத்தில் அப்டேட் பண்ண ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் யார் சொல்லி உங்களுக்கு தெரியும்.
அதனால் நம்ம அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சிஸ்டத்தில் நான் பார்க்கும்போது எல்லாமே அப்டேட் ஆகிருக்கணும். செக்ரட்டரி சார் அது உங்களோட பொறுப்பு. பிரசிடென்ட் சார் வந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணி தான் பார்ப்பாங்க. கம்ப்ளீட்டாக உள்ள கொண்டு போகிறது உங்கள் வேலை. நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குன்ற மட்டும் பிரசிடென்ட்லாம் எனக்கு வந்து எம்ஜிஎஃப் எடுத்து கொடுங்க. 1000 அதாவது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தா தான் கிடைக்கக்கூடிய அந்த எம்ஜிஎஃப் இந்த ஆண்டு நீங்கள் வெறும் 50,000 ரூபா கொடுத்தா போதும். மீதத்தை கிட்டத்தட்ட 38,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து நமக்கு எம்ஜிஎஃப் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த எம்ஜிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எந்த ஃபண்டுக்கு போகுது, என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால 2 பேர் தான் சார் சொல்லியிருக்காங்க, இன்னும் 2 பேர் வேணும். நான் ஆல்ரெடி வந்துட்டு 20 எம்ஜிஎஃப்க்கு நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எத்தனை நாளைக்குன்னா வர்ற 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னு யாராவது வந்தீங்கன்னா 88,000 ரூபா கட்டணும். அது தேவையில்லை. அதனால் எம்ஜிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கூட 2 பேர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்சிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு நம்ம கிளப்பில் வந்து இப்போ 22 பேர் தான். வெறும் $20 கொடுத்தீங்கன்னா அது நம்ம கிளப்பு வந்து 100% கிளப்புன்ற அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும். அந்த அவார்டு இந்த நம்ம பெகோனியா வாங்கணும். அதுக்கான கவர்னர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 500 rupees கொடுத்துருவாங்க. அப்போது அந்த 1,700 ரூபாயில் 500 ரூபா கொடுத்தா 1,200. இந்த டிசி எல்சிஎஃப் அவர் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துருவாரு. அப்புறம் ஒரு 100 ரூபா கொடுத்துச்சுன்னா 1,100 ரூபா தான். அப்போ நம்ம கட்ட வேண்டியது 1,100. இப்போ வரும்போது எனக்கு எங்கள் சோனி சொன்னார், நம்ம பெகோனியாவுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு. என்னப்பா ஏன் பெகோனியா பண்ணுறா? இல்லை எனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன செய்யலாம்னு நம்ம 2 பேரும் சேர்த்து இன்னொரு 100 ரூபா கொடுத்துருவோம். இந்த 28 பேரும் சேர்த்து வெறும் 1,000 rupees கொடுத்தீங்கன்னா நம்ம கிளப்பு வந்து 100% எல்சிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கிளப்பு. ப்ளீஸ் எனக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு செக்ரட்டரி சார் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருங்க. நான் அங்கே அந்த மெசேஜ் பாஸ் பண்ணிடுறேன். எங்கள் பார்க் டவுன் கிளப்பில் 65-70 பேர். அந்த 70 பேர்கிட்ட 70,000 ரூபா வாங்குறது போதும் ஆகிடும். ஆனால் 20 பேர்கிட்ட 20,000 ரூபா வாங்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒப்புதப்பட்டு அவங்களுக்கு மெசேஜ் வாங்கிட்டு எனக்கு போட்டு விட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பெகோனியா பேர் தான் போடணும். அது வந்து நான் ரொம்ப விருப்பப்படுறேன். எனக்கு அந்த உதவி செஞ்சு நிறைய ப்ராஜெக்ட் லாஸ்ட் இயர் நிறைய பண்ணியிருக்கீங்க. அது வந்து ஆர்சியை கம்பல்சரி கூப்பிடுங்க, ஜோனியை கூப்பிடுங்க. நீங்கள் எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அது வந்து தொடங்கி வச்சுட்டு போகிறதுக்காவது வந்துடுவோம். அதை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொருத்தரும் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து நீங்கள் முன்கூட்டியே அந்த தகவலை சொன்னால் தான் நாங்கள் எல்லா குரூப்லேயும் அந்த வாட்ஸ்அப்பில் போட முடியும். அதனால வந்து ப்ராஜெக்ட் வந்து சின்னதாக ஒரு 10 பேருக்கு போய் நீங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் உள்ள பர்த்டேக்கு, குழந்தையோட பர்த்டேக்கு போய் சாப்பாடு கொடுக்க போகிறீங்களா, முன்கூட்டியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுவுமே ஒரு ப்ராஜெக்ட் தான். நீங்கள் விடாதீங்க, எந்த ப்ராஜெக்டும் விடாதீங்க. ஆங்கர் ப்ராஜெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கவர்மெண்ட் தவிர பெருசாக கையில் எடுத்துருக்கிறது கேன்சர் பேஷண்ட்டுக்குரிய 1 கோடியா 2 கோடியான்னு தெரியல. அது ஒரு வண்டியே வாங்குறோம். அந்த வண்டியிலே வந்துட்டு ஒரு கேன்சர் செக்அப் பண்ணுறதுக்காக நம்ம கிளப்லேருந்து ப்ராஜெக்ட் பண்ணி வாங்க போகிறாங்க. ஸோ கேன்சருக்காக பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய மெடிக்கல் கேம்ப்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். அந்த வண்டி வரும். அதுக்கான முயற்சி எடுங்க. நேரம் காலம் கருதி மதுரையிலேருந்து வந்திருந்தாலும் ஒரு மீட்டிங் நீங்கள் மதுரையில் போடுறதுக்கு சம்மதிச்சிங்கன்னா எல்லாரும் வாங்க மதுரைக்கு. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணித்தரேன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஆசி. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் நாங்கள் செக் கொடுத்தாலும் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ப்ராஜெக்டில் தான் அக்கௌண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் நோட் பண்ண போகிறோம். ஏன்னா செக்கு 4th ஜூலை தான் கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த வருஷத்தில் கொண்டு வர போகிறதில்ல. அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் தான் ப்ராஜெக்ட் இருக்குது. தேங்க்யூ. அடுத்து லைன் கவிராஜன் சோன் சேர்பர்சன். அவையாளர்களுக்கும் நண்பர்கள் வணக்கம். கவர்னர் சொல்லிடுறாரு லாஸ்ட் நீரே பேசுங்க தேவையான டைம் ஆனதாக எனக்கு கொடுத்த 2 நிமிஷம் கொடுத்துறாரு கவர்னர். அது மேலே பேசாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நான் வந்து செக்ரட்டரியேட்டில் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டேன். லேபர் டிபார்ட்மெண்ட்டில் நான் 2012 பிரசிடெண்ட்டாக இருந்தேன். பார்க் பண்ணல. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டில் வரல. இப்போ இந்த கேன்சர் எராடிகேஷன் அந்த ஒரு இதுக்காக தான் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கிறேன். ஸோ நான் செக்ரட்டரியேட்டோடையும் நம்ம லைன்ஸ் கிளப் டிஸ்ட்ரிக்டோடையும் நல்லா ரேப்பாக மெயின்டைன் பண்ணதுக்காக போஸ்ட் கேட்டார். கவர்னர் ஒத்துக்கிட்டேன். அதை வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கம்மிங் ஃபர்ஸ்ட் பூஜா நடக்குது சென்ட்ரல் ஆஃபீஸில், அதில் பிஎஸ்டி எல்லாமே வாங்க. அன்றைக்கே வந்து டாக்டர்ஸ் டே செலிப்ரேஷன் அதுக்கும் வந்துருங்க. அதுக்கப்புறம் 4, 5, 6 பிஎஸ்டி ஸ்கூலிங் இருக்குது பெங்களூரில், அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பென் ஸ்டேஷன் 7th அன்றைக்கி நம்ம சவேரியில் வச்சுக்கிறாங்க, அதுக்கும் வந்துருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. ஒன்று வந்து நம்ம சவேரா ஃபர்ஸ்ட் ஜூலி சார். யா ஆமாம். நைட் வந்து ஆல் நைட் சவேரா அன்னைக்கு அது வந்து. அப்புறம் வந்து 26th கேபினட் இன்ஸ்டாலேஷன் அட் கலைவாணர். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லைன் கவிராஜன் சோல்ஜர் பர்சன். நெக்ஸ்ட் விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். நமது தலைமை விருந்தினரை இன்ஸ்டால் பிரசிடென்ட் லைன் ஆர் வெங்கடாச்சலம் ஆனர் பண்ணுவார். அடுத்து ரீஜன் சேர்பர்சன் அவர்களை லைன் சம்பத் அவுட் கோயிங் பிரசிடென்ட் கௌரவிப்பார். அடுத்து சோல்ஜ் ரீஜன் சேர்பர்சன் அடுத்து சோன் சேர்பர்சன் கவிராஜன் அவர்களை செக்ரட்டரி பிரேம்குமார் கௌரவிப்பார். நன்றி. அடுத்து வாட்டர் தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். நம்மளுடைய கிளப் மெம்பர்ஸுக்காக சில விஷயம். இன்னைக்கு நம்ம 11 மணிக்கு மீட்டிங்னு போட்டிருந்தோம். சரி 11 மணிக்கு மீட்டிங் போட்டா 11:30க்காவது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு, ஆர்சி வந்துட்டாரு, சோனி வந்துட்டாரு. 12 மணி வரைக்கும் 11:45 வரைக்கும் நம்ம நண்பர்கள் வரல. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இது நம்ம கிளப்பு, நம்ம நடத்துறது, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ற நம்மளுடைய வேலைகளுக்காக நம்ம வர சொன்னவங்க சீஃப் கெஸ்ட் விருந்தினர்கள்லாம் முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 11:30க்காவது வந்திருந்தால் அவங்களுக்கு கௌரவப்படுத்துற மாதிரி இருந்திருக்கும். அவங்களும் அவங்க கிளப் இன்ஸ்டாலேஷன் வேற ஒரு ஹோட்டல்ல வள்ளுவர் ஹோட்டல் நடந்துட்டு இருக்கு. இப்போ பறந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களால் அவங்களுக்கு தாமதம் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் எங்க கிளப் சார்பா அவர்களுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள நம்ம கவர்னர் சீஃப் கெஸ்ட் ஜெகநாதன் அவர்களுக்கும் ஆர்சி சோனி அவர்களுக்கும் இவருடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம். நன்றி நன்றி. அடுத்து வாட்டர் தேங்க்ஸ் பை லைன் எஸ் பிரேம்குமார். இன்று பிகோனியா அரிமா சங்கத்தின் 2025-26 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த முன்னாள் மாவட்ட ஆளுநர் நமது தலைமை விருந்தினர் அரிமா கே ஜெகநாதன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமைந்திருக்கும் மாவட்ட அரிமா தலைவர்களும் தற்போதைய தலைவராக இருக்கும் அரிமா கே சம்பத் அவர்களுக்கும் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள அரிமா கே ஆர் வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் அஞ்சிருக்கும் அரிமா தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்றைய விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அரிமா வி அமல்ராஜ் அவர்களுக்கும் மாவட்ட ஆளுநரை அறிமுகப்படுத்திய அரிமா எல் வரதன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செயலாளர் என்ற முறையில் புதிய தலைவர் அரிமா ஆர் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு எனது முழு ஒத்துழைப்பையும் நல்கி பிகோனியா அரிமா சங்கத்திற்கு மாவட்டத்திற்கான பெருமை சேர்ப்பை என்று உறுதி அளிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஒரு சின்ன வேண்டுகோள், நம்மளுடைய பிகோனியாவுடைய கிளப்போட சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் எனக்கு வந்து விரைவாக கொடுத்தீங்கன்னா இந்த கிளப்பை வந்து மேலும் வந்து நடத்துறதுக்கு நல்லா இருக்கும். அது நான் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். ரெண்டாவது, இந்த கெட் டுகெதர் வரும்போது எல்லாரும் வந்துருங்க, அவங்க ஒய்ஃபோடு கூப்பிட்டு வந்துருங்க, நல்லா இருக்கும். அப்போ தான் எல்லாருமே நின்று பேசி இந்த விழா சிறப்பாக இருக்கும். ஒரு மீட்டிங்க்கும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், நீங்கள் மீட்டிங் வந்துடணும். அப்படி வர முடியாத காலத்தில் ஏதோ விழா இருக்கும், அதை பற்றி சொல்கிறேன். எல்லாருமே வந்து கெட் டுகெதராக வந்தாங்க. எல்லா உள்ள ஒய்ஃபும் மெம்பர்ஸ் எடுத்தால் நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அது பேர் அமர்ராஜ் பெருமைப்படுவார். நன்றி நன்றி. இன்னைக்கே 3 பேர் கொடுத்துட்டாங்க. லைன் பிரேம்குமார் கொடுத்துட்டாரு, லைன் சுடலைம்பதி பாண்டியன் அவர்கள் கொடுத்துட்டாங்க, லைன் வரதன் செக் கொடுக்குறாரு. 3 பேர் இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. நன்றி.